நீதிபதி ஏ.கே. ராஜன் குழு வந்து எதுக்காக அப்படின்னா, மருத்துவம் படிக்கக்கூடிய சமூக பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மத்தியில நீட் தேர்வு ஏற்படுத்திய தாக்கத்தை ஆய்வு செய்வதற்காக தான் அமைச்சாங்க இந்த குழு. எப்பன்னா 2021 ஜூன் 10 அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதி ஏ.கே. ராஜன் அவர்களோட தலைமையில 9 பேர் கொண்ட குழுவ வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைச்சார்ன்னு சொல்லியிருக்காங்க. நீட் தேர்வுக்கு ஆதரவாகவும், எதிராகவும் 85,000க்கும் அதிகமானோர்கிட்ட இருந்து கருத்துக்கள் வந்து பெறப்பட்டு 165 பக்க அறிக்கைய வந்து 2021 ஜூலை 14 அன்று இந்த குழு வந்து முதலமைச்சர் கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த குழு அமைச்சது வந்து 2021 ஜூன் 10, அறிக்கைய சமர்ப்பித்தது வந்து 2021 ஜூலை 14. இந்த குழுவின் அறிக்கைய வந்து தமிழ்நாடு அரசு வந்து எப்ப வெளியிட்டாங்க அப்படின்னா, 2021 செப்டம்பர் 20ல வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ, அதில வந்து மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு வந்து இன்னும் ஒரு சில ஆண்டுகள் வந்து தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா, தமிழக சுகாதார கட்டமைப்பு வந்து கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்ட்டும், அதனால ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வந்து போதிய மருத்துவர்கள் பற்றாக்குறை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டும், இந்த குழு வந்து அறிக்கையில சொல்லியிருப்பாங்க. மேலும் கிராமப்புற மாணவர்களால வந்து மருத்துவ படிப்பில் சேர முடியாத சூழலும் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகவும், இதனால தமிழ்நாடு வந்து சுகாதார கட்டமைப்பில வந்து ரொம்ப கீழ போயிடும் அப்படின்ட்டும், அதனால 2007ல கொண்டு வரப்பட்ட அந்த நுழைவுத் தேர்வு ரத்து சட்டம் போல, இந்த நீட் தேர்வ ரத்து செய்யும் சட்டமும் இயற்றி குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்ட்டு பல்வேறு பரிந்துரைகள வந்து இந்த குழு வந்து சொல்லியிருப்பாங்க. நன்றி.